மார்ச் 12, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. எந்த கஷ்டமும் நிரந்தரமில்லை, இதுவும் கடந்து போகும். நீங்கள் கவலைப்படாதீர்கள். No hardship is permanent. Even this will pass. Don't you worry. எரேமியா 30 அதிகாரம் 8 வசனம். ஜெரேமியா சாப்டர் 30 verse 8. நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் நம்முடைய ஜனங்களாய் நம்மை ஏற்றுக்கொள்வது எவ்வளவு பெரிதான ஆசீர்வாதமாக உள்ளது. முதலாவது, தேவன் தம் ஜனங்கள் மீதுள்ள கட்டுகளை அறுக்கிறார். நாம் முதலாவது நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு சொந்த இரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நாம் அவர் ஜனங்களாக மாறுகிறோம். இயேசுவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நம்மீது உள்ள பாவத்தின் கட்டுகளை, சாபத்தின் கட்டுகளை எல்லாம் அறுத்து இனி நம்மை ஒருவரும் அடிமை என்று கூறாதபடி நம்மை தம் சொந்த ஜனங்களாக ஏற்றுக்கொள்கிறார். ஆம், சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டுகள் அறுக்கப்பட்டு அவர் ஜனங்களாய் இருப்பது எத்தனை பெரிய மகிழ்ச்சி. Declares the Lord Almighty, I will break the yoke off their necks and will tear off their bonds. My dear brothers and sisters, what a great blessing it is that God accepts us as His people. First, God cuts off the bonds of His people. We became His people when we first confess our sins and accept Jesus as our Savior. When we accept Jesus as our personal Savior, He cuts the bonds of sin and curses on us and accepts us as His own people, so that no one will call us slaves anymore. Yes, what a joy it is for Almighty God to be a people whose bonds are cut off in the name of Jesus Christ. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நல்ல நாளுக்காக அப்பா அம்மாக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் நீர் தந்தமிட வாக்குத்தத்த வார்த்தையின்படியாக ஆண்டவர் நீர் எல்லா விதமான கட்டுகளையும் ஆண்டவரை அறுக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரை. எல்லாவற்றையும் ஆண்டவர் தூக்கி எறிகிற ஆண்டவராக இருக்கிறீர் ஆண்டவரை. எங்கள் கழுத்தின் மேல் ஆண்டவரை இராதபடிக்கு ஆண்டவரை, எங்கள் நுகத்தை ஆண்டவரே நசுக்காதபடிக்கு கர்த்தர் எங்கள் கட்டுகளை எல்லாம் அறுப்பேன் என்று சொல்லி இந்த நாளில் நீ தந்த வாக்குத்தத்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பாவத்தின் கட்டுகளையும் சாபத்தின் கட்டுகளையும் ஆண்டவர் நீர் அறுத்து போட வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. எதுவும் ஆண்டவரே எங்களுக்கு பாரமாக இல்லாதபடிக்கு ஆண்டவர் நீர் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய வாக்கு தத்தத்தை நாங்கள் உறுதியாக பற்றி பிடித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட என்னோடு கூட இணைந்து செபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் நீர் ஆண்டவரே போதுமானவராக இருந்து அவருடைய வாழ்விலே காணப்படுகிறதான அத்தனை விதமான கட்டுகளையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் அறுப்புட்டு போகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நோய்கள் என்னும் கட்டுகளினால் ஆண்டவரே கட்டப்பட்டு இருக்கிற ஜனங்கள் அதில் இருந்து அறுப்புண்டு போகும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த கட்டுகளை நீர் அறுப்பீராக ராஜா. நோய் என்னும் கட்டை கத்த நீர் அறுப்பீராங்க. அந்த பலவீனம் என்னும் கட்டை நீர் அறுப்பீராங்க. இனிமேலும் ஆண்டவர் இந்த நோய்களுக்கு வராதபடிக்கு ஆண்டவர் இந்த கட்டுகள் எல்லாம் மறைந்து போடட்டும் அப்பா. சாபத்தினால் வந்திருக்கிற கட்டுகள் எல்லாம் மறைந்து போறவங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனிமேல் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த சாபங்களினால் எந்த விதமான ஆண்டவரே பிரச்சனைகளும்
வராதபடிக்கு அப்பா அந்த சாபங்களை எல்லாம் கத்த நீரே சுமந்திருக்கிறார் ஆண்டவரே. அப்பா கல்வாரியிலே இந்த ரத்தத்தை நீ சிந்தி ஆண்டவரே, பாவங்களையும் சாபங்களையும் நீர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாச்சா. அந்த ரத்தத்தினால் இந்த பிள்ளைகளை கழுவி அப்பா அந்த ரத்தத்தினால் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை சுத்திகரித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கட்டுகள் யாவும் அருந்து ஓடுகிறது இப்பொழுதே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படுகிற எல்லாதுமான பொல்லாத கட்டுகளையும் அப்பா நாங்கள் அறுக்கிறோம் அப்பா. அமை துதிக்கிறோம் அப்பா, அமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். ஒரு அற்புதத்தை நீ செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே நீ செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு ஒரு தடையாய் வந்திருக்கிற அந்த கட்டுகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தை நாங்கள் அறுத்து தூக்கி எறிகிறோம் ஆண்டவரா. கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் நீர் பொழிந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அமை துதிக்கிறோம், அமை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியாக இந்த நாளில் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை அவர்கள் பெற்று வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தீர்க்க ஆயுசை நீர் தருவீராக. திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கணவோடு மனைவியும் இணைந்து கத்தருக்குள்ளாக வாழ்ந்து இன்னும் அநேக திருமண நாட்களை கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நீர் கிருபை தருவீராக. நீரே காத்துக்கொள்வீராக, நீரே வழி நடத்துவீராக, பெரிய காரியங்களை செய்தருள்வீராக ராஜா. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.